நம்ம ரம்யாக்காக்கு செருப்பு கழட்டி அடிக்கிறத தவிர வேற வார்த்தையே தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா கோவம் வந்துச்சுன்னா நம்ம ஆறுபட சரோஜாக்கா மாதிரி வேற லெவல்ல வந்து வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. அதைத்தான் கமருதீன் வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்றாங்கல்ல, அதாவது பெஸ்ட் பெர்ஃபார்மர், ஒஸ்ட் பெர்ஃபார்மர். பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல யாரா 2 பேரை தேர்ந்தெடுத்து வீட்டு தலைவர் ஆக்குவாங்க. ஒஸ்ட் பெர்ஃபார்மரா 2 பேர்த்த எடுத்து அவங்கள ஜெயில தூக்கி போடுவாங்க. சரியா? அப்படி ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல வந்து ரம்யா வந்து பேரை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகுறாங்க, தேவையில்லாத சில வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரோராவும் அதான் சொல்லியிருக்காங்க. நம்ம கமருதீன் நம்மள சொன்னா கூட வந்து விட்டுருவாப்ல. ஆனா அரோரா ஒரு ஆளை சொல்லிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அரோராவை யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா உடனே களத்துல இறங்கிடுவார் கமருதீன். சரியா? உடனே கமருதீனை வந்து நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத ரம்யா, நாங்களும் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் எடுத்து எங்களையும் வந்து போன வீக் வந்து கேவலமா பேசியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க அப்படின்ன உடனே ரம்யா வந்து சரி உங்களை பேசியிருக்காங்கன்னா நான் எதுக்கு ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களெல்லாம் ஒரு அண்ணன் நினைச்சேன் பாருங்க, என்ன செருப்பால அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே கமருதீன் கோவம் வந்து ஹீரோயிசம் என்ன சொன்னா உடனே ரம்யா பிடிச்சு என்னது என்ன சொன்னியா என்ன உன்னெல்லாம் அண்ணன் சொன்னேன்ல, அதுக்கு நான் செருப்பால அடிச்சுக்கணும்னு சொன்னேன் அப்படின்ன உடனே நீ எங்க என்ன அண்ணன் சொன்னாலும் வந்து நீ ஃபேக்கா தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா. உடனே ரம்யாவுக்கு கோவம் வந்துருச்சு. வந்து உண்மையா இருக்கணும்னு எனக்கு அவசியமே இல்ல, உனக்கு ஃபேக்கா இருக்கிற நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. உடனே கமருதீன் சொன்னது சொல்றாங்க, நீ ஃபேக் தான், நீ ஃபேக்கா தான் வீட்டுல எமோஷனலா எல்லாத்தையும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ன உடனே ரம்யாவுக்கு பிச்சு கோவம். கமருதீனோட வண்டவாளம்லாம் ஒரு பக்கம் வந்து ரம்யா வந்து ஏத்திக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ரம்யாவும் வந்து ஃபேக்கா தான் இருக்காங்க அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல நிறைய பேர் வந்து ரம்யா பேரை சொல்லியிருக்க செஞ்சாங்க. ஆனா ஜெயிலுக்கு போனது அவங்க 2 பேரும் கிடையாது, வந்து ஆதிரையும் அரோராவும். அதுவும் முக்கியமா ஆதிரை ஒஸ்ட் பெர்ஃபார்ம்ல வந்து நிறைய பேர் சொன்னாங்க. அதுல முக்கியமா வியானாவுக்கும் ஆதிரேக்கும் தான் பிரச்சனை வந்தது. ஏன் அப்படின்னா ஆதிரை வந்து வியானா ஒஸ்ட் பெர்ஃபார்ம் சொன்னது காரணம் என்னன்னா, வியானா வந்து டீலக்ஸ் ரூம்ல இருந்துகிட்டு எனக்கோ என்னமோ புது அதிகாரம் கொடுத்துக்க மாதிரி எல்லாரையும் ஒரு மாதிரி வந்து டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து வியானா டர்ன் வரையில ஆதிரை சொல்லிட்டாங்க, ஆதிரை வந்து எப்ப பார்த்தாலும் சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருக்க கொடுத்தாங்க, எல்லாமே வந்து நார்மல் ஹவுஸ்ல தான் பண்றாங்க, பாத்ரூம் கூட அங்கதான் யூஸ் பண்றாங்க. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா கேம்ல வந்து எஃப்ஜே வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்கன்னா எஃப்ஜே கோந்துருச்சு, என் பேரை சொல்லாது, என் பேரை எப்படி சொல்ல முடியும், என் பேரெல்லாம் சொல்லாது அப்படின்னாங்க. உடனே வியானா கேம்ல இங்க வந்து யாரு பேரும் யாரையும் சொல்லக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்றது, அவங்க என்ன ரீசன் அப்படின்னு வந்து பிக் பாஸ் வந்து அழுத்தி சொல்றதுக்கு காரணம் அடுத்தவங்கள பேரை சொல்லுங்க சண்டை வரும் அப்படிங்கிறதுக்காக தான். இது வந்து வியானா வந்து ஆதிரியை சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து வியானாவை தான் வீட்டுல எல்லாரும் டார்கெட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அவ வந்து எதுவும் பேச மாட்டா வைக்க மாட்டான்னு. ஆனா உண்மையிலேயே அந்த இந்த டைம் தான் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருக்கு. அறாராவும் ஒண்ணும் கிளிக்கல, ஆதிரையும் வந்து தனக்கு பர்சனலா என்ன லாபம் இருக்குமோ அதைத்தான் பண்றாங்க. அதுவும் முக்கியமா வந்து அந்த மாஸ்க் கேம்ல வந்து எஃப்ஜே போட்டோலாம் எடுத்து வச்சாங்களா, அதை சுட்டி காட்டி வந்து வியானா பேசினாங்க. அது ஒரு பக்கம் சண்டை போகிட்டு இருக்கல, வீட்டு தலைவருக்கான 2 நபர்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. சாரி 3 நபர்கள். ஏற்கனவே ஒருத்தர் வந்து அந்த மாஸ்க் டாஸ்ல வின் பண்ணால கமருதீன், அவர் ஏற்கனவே தலைவர் போட்டியில போட்டியிடலாம். இன்னும் 2 பேர் வந்து யாரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சபரி, கனியக்கா. கனியக்காவை புகழ்ந்து தள்ளுறாங்க, தாய் உள்ளம் கொண்டவர்கள், அவங்க தான் இந்த வீட்டுல வந்து ஒரு பெரிய மனுஷங்க அப்படின்ட்டு புகழ்ந்து தண்ணி கனியக்காவும். சபரி தான் வந்து பஞ்சாயத்து பண்ற சரியான ஆளு, 2 பக்கமும் பிரச்சனை வந்தாலும் 2 பக்கம் கெட்டது, அதனால தலை போறதுக்கு அவர் தான் வரணும் அப்படின்ட்டு வந்து சபரியும் வச்சுட்டாங்க. ஆக மொத்தம் 3 பேர் வந்து அந்த போட்டியில வந்து கலந்துக்கிறாங்க. ஒன்னு சபரி, கனி, கமருதீன், இவங்க 3 பேர் வந்து நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்து போட்டியிட போறாங்க. ஆக மொத்தம் இந்த வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் 2 பேரு, ஆதிரே, அரோரா ஜெயிலுக்கு போறாங்க. 3 பேர்ல இருந்து தலைவர் வருவாங்க, சபரி, கனி, கமருதீன், இவங்க 3 பேர்ல இருந்து வருவாங்க. நீங்க யார் நினைக்கிறீங்க இந்த வீக் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யார் இருக்கா அப்படின்ட்டு? அதை விட வீட்டுக்குள்ள பேசாமலாம் வந்து இந்த கலையும் அப்சரா அவங்க எல்லாம் இருக்காங்க. அதனால உங்களுக்கு யார் வருதுன்னு தோணுங்க. அதே மாதிரி பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த வீக் வந்து சூப்பரா விளாண்டாங்க, இவங்க தான் வீட்டு தலையா வரணும் அப்படின்னு உங்களுக்கு யார் தோணுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.